Right. So இதுக்கு முன்னாடி வந்து we were discussing on electricity, magnetic effects of current, all those stuffs, right? Yes. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா light reflection and refraction. So basically this chapter comes under natural phenomena of your syllabus of class 10. Okay? Right. Object என்றால் என்ன, image என்றால் என்ன? சரி, ஓகே. நீங்கள் சொன்னதே தான். நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா லைட் எதுக்குன்னு கேட்கும்போது கண்ணால் பார்க்குறதுக்கு தேவை சார் அப்படின்னீங்க. கரெக்டா? லைட் இல்லைனா உங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் பார்க்குறது ஆப்ஜெக்டா இமேஜா? இமேஜ். லைட்டுன்னு ஒன்று இல்லைனா உன்னால் பார்க்க முடியாது அப்படிங்கிறப்போ லைட்டால் தான் அந்த ஆப்ஜெக்ட் தெரியுதுன்னா லைட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு உன் கண்ணுக்கு தெரியறதுனால தான் அந்த ஆப்ஜெக்ட் தெரியுது. எஸ் ஆர் நோ? ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் வாட் எவர் யூ சி இஸ் கோயிங் டு பி இமேஜ். இஸ் தட் கிளியர்? இப்போ லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா உன் பக்கத்தில் இருக்கவனே உனக்கு தெரியாது. கரெக்டாக இல்லையா? எஸ், அன்லெஸ் யூ டச். நீ டச் பண்ணி பார்க்குறது மட்டும் தான் ஆப்ஜெக்ட். நீ கண்ணால் பார்க்குறது எல்லாமே இமேஜ். புரியுதா? ரைட். இப்போ ஃபோட்டோவிலே கூட நீங்கள் கேமராலே கூட பிக் எடுத்தோடனே வாட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் இமேஜ் பிகாஸ் யூ கேப்சர் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட். எஸ். ஸோ நைட் விஷன் கேமராஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்போ கூட லைட்டு தேவை. என்ன லைட் அங்கே யூஸ் பண்ணுறாங்க நைட் விஷன் கேமராஸில்? நைட் விஷன் கேமராஸில் அப்போ எப்படி வந்து நம்மளுக்கு தெரியுது? சி, light is basically an electromagnetic wave. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா இதுக்கு முன்னாடி நான் ஏன் லைட் சாப்டரை 3ஆவதாக எடுக்கிறேன் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தெரியும், மேக்னட்டிசம் தெரியும். இப்போது கரெக்டா? அப்போ எலக்ட்ரோமேக்னட்டிசம்னா என்னன்றதை நம்ம ஈஸியாக புரிய வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலன் டு எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிக் சார்ஜை வச்சு வருது. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எலக்ட்ரிக் கரண்ட்டை வச்சு வருது. கரெக்டாக? இது ரெண்டுத்தோட காம்பினேஷனை தான் நம்ம லைட்டாக சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நத்திங் பட் லைட். சார் எப்படி சார்? சி, whichever travels with the velocity of 3 into 10 power 8 meter per second in vacuum is normally called as light. Okay, right? So whichever is going to travel with speed of 3 into 10 power 8 meter per second in vacuum is normally called as light. Okay, அப்போ லைட்னா நம்ம கண்ணால் பார்க்கறது மட்டும் தான் லைட்னா கிடையாது. You have plenty of electromagnetic waves in which is very much known to us, radio waves. We have radio waves, right? Mobile phones பேசுகிறோமா, டிவி பார்க்குறோமா டிடிஹெச் வழியா? எஸ். கம்யூனிகேஷன்ஸ்லாம் நடக்குதா வாக்கி டாக்கியில்? இதெல்லாம் என்னது? ரேடியோ வேவ்ஸ். They are all light sources. ஸோ லைட்டில் விசிபிள் லைட் மட்டும் தான் நமக்கு எனக்கு தெரியும். விப்ஜிஆர் 7 கலர்ஸ் என்னென்ன? வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். கரெக்டா? ஸோ அந்த விப்ஜிஆர்ன்ற 7 கலர்ஸ் மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியும். விச் மீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியும். We are all humans, right? எஸ், எஸ். இது இல்லாமல் நிறைய வேவ்ஸ் இருக்குது. ரேடியோ வேவ்ஸ், ரைட்? அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ், ரைட்? எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், இதெல்லாமே என்னது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். இது எல்லாமே லைட் தான். இது எல்லாமே என்னது? light. Why we call them as light? Because it is going to travel with the speed of 3 into 10 power 8 meter per second. These all comes under the phenomenon called as electromagnetic wave. Is that clear? நான் ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த நைட் விஷன் கேமரா இருக்குது தெரியுமா, அதுக்கு வந்து வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னா இன்ஃப்ராரெட். இதெல்லாம் கூட ஐஆர் கேமராஸ் தான். நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி ரெட் கலரில் டாட்ஸாக தெரியும். They are nothing but infrared lights. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ராரெட் லைட்ஸ் வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணும் இமேஜஸை. அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போது கலர்லேயுமே கூட கேப்சர் பண்ணும், ஆனால் ஐஆர் யூஸ் பண்ண மாட்டோம். அங்கே குட்டி லைட் வெளியில் நம்ம போட்டிருக்கோம். வெளியில் கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் அடிக்கும் அதுவே. ஓகேவா? அது வந்து நார்மல் ஃபிசிக்கல் லைட்ஸ் which it is incorporated with the cameras. ஓகே, பட் இன்ஃப்ராரெட் லைட்ஸ் வந்து நைட் விஷன் கேமராஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சென்சார்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஓகேவா? அதுலேயுமே வந்து லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தே ஆர் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ அப்போது லைட்னா என்ன நம்மளுக்கு தெரியுதா? தே ஆர் நத்திங் பட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் விச் ஹேஸ் எனர்ஜி ஆஃப் பேக்கெட்ஸ். இன் பேக்கெட்ஸ்ன்னு சொல்லுவோம். வி கால் them as photons. ஓகேவா? பட் இதில் ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்லும்பொழுது வாட் வி வில் கம் இன் டு கன்க்ளூஷன் இஸ் லைட் ஆல்வேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஏன்னா ஃபோட்டான்ஸ் ஆர் நத்திங் பட் பார்ட்டிகல்ஸ் வித் எனர்ஜிஸ். ஓகேவா? ஸோ E is equal to h nu அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். ஓகே, E is equal to h nu.
Okay, E is equal to h nu ன்றது it is nothing but the energy carried by a photon. Photon ன்றது photo electron, அதை தான் photons ன்னு சொல்றோம். Okay, photo plus electron. Photo means light. Photo means light. Okay வா? So photo plus electron தான் நம்ம எப்படி சொல்றோம் இது together? Photons. Right? So photons. Photo electrons தான் நம்ம எப்படி சொல்றோம்? Photons. இதோட சோர்சஸ் இதெல்லாமே வந்து நீங்க 12th வரும்போது படிப்பீங்க. ஓகேவா? So இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? Photon அப்படினாலே packets of energies which are considered to be particles. இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. Say for example, let me take this as particle. ஒரு சின்ன பார்ட்டிகல்னு வெச்சுப்போம். Okay? If I am throwing it, obviously it will move straight, either horizontally or vertically. Okay, curve la வரலாம், அது வேற விஷயம், நீங்க தூக்கி போறத பொறுத்து. But mostly when it is traveling with the speed of 3 into 10 power 8 meter per second, it will almost be straight. Okay, so இந்த மாதிரி light as a particle, light travels in a straight line அப்படின்னு சொன்னது வந்து நியூட்டோனியன் எஃபெக்ட்ஸ், நியூட்டன் தான் சொன்னார். ஓகேவா? பட் காப்பஸ்குலர் தியரி நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா ஹைஜென்றவர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, லைட்டு பார்ட்டிக்கலாக மட்டும் இருக்காது, வேவாகவும் இருக்கும். லைட்டு பார்ட்டிக்கலாகவும் மட்டும் இருக்காது, வேவாகவும் இருக்கும். அப்படின்றதுனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ அப்போ லைட்டை பொறுத்த வரைக்கும் லைட்னா என்ன? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் which is going to travel with the speed of 3 into 10 power 8 meter per second, and light doesn't require any material medium to pass, like give you a speech like that. Okay, so இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, we are surrounded with air, right? So we are surrounded with air where the sound waves which I produce is going to travel with respect to the mediums and which has air molecules. அப்போ அந்த ஏர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுது? என்னோட சவுண்டை என்கிட்ட இருந்து உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்குது. புரியுதா? ரைட்? வி ரிக்வயர் ஏர். ஓகே, இதே நம்ம மூணுக்கு போய்ட்டுருவோம்னு வச்சுக்குவோம். ரைட்? ஸோ மூணில் வேக்யூம் ஆல்மோஸ்ட் ரைட். மூணில் வேக்யூம்னா சுற்றி ஏர் மாலிகுல்ஸே இருக்காதா? நான் எவ்வளோ தான் கற்றுனாலும் உங்களுக்கு கேட்காது. ரைட்? we call sound as mechanical waves. Right? Mechanical waves require medium to pass. நீங்கள் 9th கூட சவுண்டை பற்றி படிச்சிருப்பீங்க, அக்கோஸ்டிக்ஸ். எஸ். ஸோ அது என்ன சொல்லியிருப்பாங்க அதில்? they require a material medium to pass through. they are called as mechanical waves. Yes, correct. அப்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபருக்கு we require physical molecules for sound. பட் லைட்டுக்கு அப்படி கிடையாது. சன் எங்கே இருக்குது? millions and billions of kilometers away, where it is going to be completely traveling in space. So the light from sun is being traveled in space only, right? We are getting light source from sun. Yes. அப்போ மெட்டீரியல் மீடியம் வேணும், வேக்யூமில் ட்ராவல் பண்ணாது அப்படின்னா லைட் எப்படிங்க வருது? எஸ். அப்போது லைட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மீடியம் டு பாஸ், பட் சவுண்ட் ரிக்வயர்ஸ். சவுண்டுக்கு கண்டிப்பாக மெட்டீரியல் மீடியம் தேவை, பிகாஸ் தேர் ஆல் மெக்கானிக்கல் வேவ்ஸ், வைப்ரேஷன் ஆகும். அப்போ கூட இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கத்துறேன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருக்கவங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்கும், பின்னாடி இருக்கவங்களுக்கு கம்மியாக தான் கேட்கும். கரெக்டாக இல்லையா? நம்ம தேட்டருக்கே போகிறோம், ரைட்? முன்னாடி சீட்டில் உட்காரும்போது ரொம்ப சத்தமாக இருக்க மாதிரி இருக்குமா? இப்போ எல்லாமே ஈவன் பண்ணிட்டாங்க. பட் முன்னாடிலாம் இந்த தேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் இருக்கும். ஓகேவா? நம்ம வீட்லேயே கூட வச்சுக்கோங்களேன், டிவிக்கு முன்னாடி கிட்டக்க உட்காரும்போது சவுண்ட் அதிகமாக கேட்குமா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரும்போது கொஞ்சம் கம்மியாக கேட்குமா? அப்போ what happens actually? The sound waves gets nullified. Its energy get reduces as it travels away from the source. சோர்ஸ்ன்றது எங்கே சவுண்டு டெலிவர் ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் சோர்ஸ். அங்கேருந்து தள்ளி வர 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 என்ன ஆகுது? அதோட ஆம்ப்ளிடியூடு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரைட்? பட் லைட் இஸ் நாட் லைக் தட். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ லைட் சோர்ஸ் ஹியர். இட் இஸ் நத்திங் பட் லேசர். லேசரை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி a particle, right? So it travels in straight line. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். you will not be able to see the lines, but I will show you in different way. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் வேவ்ஸை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கா? எஸ். ஸோ ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் இட்ஸ் வேவ் லென்த் இஸ் வெரி லைக் 532 நானோமீட்டர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க இதுலேயே.
ஓகேவா, ஏன்னா க்ரீன் கலர்ன்றதுனால. ஸோ நான் சொன்ன மாதிரி விப்ஜிஆர்னு சொன்னோமா, வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகே, ஸோ இதில் வந்து க்ரீன் வந்து மிடில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் இட் ஆல்மோஸ்ட் ட்ராவல்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பேசிக்கலி லேசர் லைட்ஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, பட் இதே வந்து டார்ச் லைட்னு வச்சுக்கோங்க, ஏதோ நம்ம ஃபோன்லேயே கூட, ரைட், இஃப் ஐ எம் ஜஸ்ட் opening my flash light, can you see the light source there? No, right? But if it is going to be the case for laser, you can see it straight. Yes or no? Correct. So appo light as a wave, this is nothing but light as a wave. Flashlight, it spreads away, and you have this floodlights. So idilume pathina the light sources are going to be acting as a wave. Torch light, ரைட். ஸோ அது எல்லாமே வந்து என்ன இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகும் லைட் வைஸ். ஸோ ஸ்ப்ரெட் ஆகும்போது யூ வில் நாட் ஹாவ் அ பர்டிகுலர் ஃபோக்கஸ். வி கால் தம் as scattering. Okay, is that clear? Right. So now this is what is light. Are you clear with this? Okay, fine. So light எது மீடியம்லலாம் ட்ராவல் பண்ணும்? As I told you, we don't require metal medium to pass through, which means it doesn't mean எல்லா மீடியத்திலும் அது பாஸ் ஆகும்னு சொல்ல முடியாது.